முடி வேற ரொம்ப வளர்ந்துச்சு. நான் முடி வெட்டணும். முடி வெட்டணுமா? உட்காரு. எப்படி பாட்டலாம்? நான் ஸ்கூலில் லீவ் விட்டாங்களா? லீவ் விட்டாங்களா? எவ்வளோ நாள்? 1.5 மாதம். அப்படியா? எப்படி கட்டிங் பண்ணலாம்? அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக ஸ்டைலாக வேணுமா? ஒன் சைடு நான் வி போட்டுருந்தேன். ஓ, பேக்கில் வி ஷேப் வேணுமா? வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒட்ட முடியுது. எது ஒத்த முடியா? இது எவ்வளோ நாளாக ஒட்டுனுக்கு? இது பார்த்தா ஒரு 4 மாசமாக ஒட்டுனுக்கு பொழுது. ஆமாண்ணா. பாரா, கொஞ்சோன்னு இருக்குன்னா தெரில. அந்த முடி கூட அப்படியே தூக்கி வச்சு கவர் பண்ணிக்கிறியா? பயங்கரமான ஆள் தான் நீ. அண்ணா உங்களை ஏற்ற மாதிரி வெட்டுண்ணா. என் மூஞ்சி மகன் நல்லா இருக்கணும். ஓ, எனக்கு பிடிச்ச மாதிரியே உன் ஃபேஸ்க்கு அழகாக வி ஷேப் வச்சு விட்டுருவா? ஓகே. சரி, ஓகே. நம்ம ஒரு பேர் கோடு போட போகிறோம். கோடு போட்டு இது எதுக்குன்னா வி ஷேப். அந்த வி ஷேப் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துகிட்டு பேக்கில் வி ஷேப் இந்த மாதிரி. இப்போ நம்ம 1 பாயிண்ட் போடுறோம். இந்த கோடு போட்டோம்னா அது கீழே மட்டும் 1 பாயிண்ட் போட்டு பேக்கில் அந்த வி ஷேப் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் விட போகிறோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் இதெல்லாம் 1 பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் லெவல் பண்ணுவோம். ஃபைனல் டச்சில் பாருங்கள், இந்த வி ஷேப்பு தனியாக தெரியாது. கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுவோம். இல்லை சின்ன பாயிண்டில் தனியாக தெரிய மினிட்டோ அந்தளவு வேணாம். இப்போ நம்ம 2 பாயிண்ட் போடுறோம். லைட்டாக அந்த 1 பாயிண்ட் போடுறோம்ல, அதுக்கு மேலே லைட்டாக நம்ம லெவல் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் போடுறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாகவே ஹேர் கட் டுட்டோரியல் மாதிரி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதேமாரி பேக்லேயும் போட்டுக்கலாம். இந்த வி ஷேப் தெரிகிற இடத்துல நம்ம அப்படியே 2 பாயிண்ட் வச்சு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து 2 பாயிண்ட் வச்சு எடுத்தோம். அதுக்கு மேலே கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணுறோம். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் பண்ணி போகிறோம். லெவல் பண்ணி ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும், அதை நான் சொல்கிறேன் லாஸ்ட்டு. இந்தமாரி லெவல் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக இந்த மிஷின் வந்து இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த வி ஷேப் லைட்டாக தெரியும், பட் ஆனால் தெரியக்கூடாது. அந்தமாதிரி லைட்டாக மேட்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தெரியும், டார்க்காக தெரியாது. இது ஒரு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அந்தமாரி நம்ம எல்லா இடமும் இந்தமாதிரி லைட்டாக நம்ம போட்டு போகிறோம். லைட்டாக அந்த லைன் இருக்குல்ல, அங்கே மட்டும் லைட்டாக போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட்டை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்க முடியா? நீ ஏதோ ஒரு 2 முடி தூக்கி அமைச்சு பார்த்தா இவ்வளோ முடி இருக்கா? சரி, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரியா? முடி ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ முடி வச்சுட்டா ஸ்கூலுக்கு போனா? எண்ணெய் வச்சு படி வச்சுக்கலாம். ஓ, எண்ணெய் வச்சு படி வச்சுக்கோயா? நிறைய பசங்க அப்படி தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ட்ரிக்ஸ் இல்லை. நான் ரொம்ப கடி வரைக்கும் போடணும். போதுமா? ஓகே ஓகே, அப்படியே லெவல் பண்ணி விட்டுறேன். ஓகே. நான் ஓ, இவ்வளோ தூரமா? ஓகேவா? நான் கோடு போடுங்க. கோடு போட்டா வாக்கில்? முடி படியில் நான் தூக்கினே வருதா? சரி, இது படி வச்சலாம். இதுன்னு இது இப்படியே போவ ஊரில்? ஆமாண்ணா, அது படி வச்சு தூக்கி விட்ருவியா? இப்படியே விட்டால் புள்ளிங்க மாதிரியே தேர்த்து பார்க்கறதுக்கு. லைட்டாக கையில் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தலையிலையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே இது எண்ணெய் இப்படி தடவி இப்படி தூக்கி விட்டா இதே ஜெல்லு மாரி சூப்பராக படிய முடி. நான் முடியில் கொட்டாதா? முடி கொட்டாது. இது ஹெர்பல் தான், சூப்பராக இருக்கும். ஜெல்லு போட்ட மாதிரி எப்படி இருக்குது பார்த்தியா? I got nightmares in my head, I fear that the thoughts. நேச்சுரல் பிடிச்சிருக்கா? பிள்ளைங்க மாரியே இருக்கு, தூக்கி இப்படி விட்டு போகல. நேச்சுரல் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Up every space, no privacy, and silently it could build and build until you finally see.